வவுனியா நகர சபையின் பொதுப்பூங்கா வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த பூங்கா 90 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய முதலமைச்சர் அவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி கல்லால் எறிகின்ற மாதிரி நேற்றைய தினம் அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் மக்களிடம் ஆணை கேட்ட விடயங்களைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். தயாசிரி அமைச்சர் அவர்கள் ஒரு கால் யுவன்கிலே ஒரு கால் SLP-லே ஒரு கொள்கை இல்லாமல் கட்சி விட்டு கட்சி மாறுகின்றவர்கள். நாங்கள் ஒரு லட்சியத்துக்காக கொள்கைக்காக நீண்ட காலமாக எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்களையோ அல்லது எங்களுடைய முதலமைச்சரை நோக்கியோ கேள்வி கேட்பதற்கு எந்த விதமான அருகதையும் அற்றவர்கள். எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. இந்த அரசாங்கம் இந்த கால நீடிப்பை செய்வதற்கோ அல்லது ஐநாவோடு இணக்கம் தெரிவித்த விடயங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு கடுமையான அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. எமது மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான அபிவிருத்தியை தூர நோக்கோடு நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இடப்பிரச்சனையால் கடைசியாக 2 ஏக்கர்கள், அதாவது மதகு வைத்த குளம் 5 ஏக்கர் அதற்கு அங்கே இருக்கின்றது. அதில் நாங்கள் பொருளாதார மத்திய நிலையம் அமைப்போம் என்று கடைசியாக அதற்கு 2 ஏக்கர் ஒதுக்கப்பட்டு அதில் வேலைகளும் ஆரம்பிக்க போகின்ற நிலைக்கு இருக்கின்றது. 2 ஏக்கர் நமக்கு போதுமா? போதாது. அந்த அடிப்படையில் தான் சொல்கின்றோம், நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த மீதி இடத்தை எடுக்க வேண்டும். அல்லது என்றால் மக்கள், கூடுதலான மக்கள் இதை விரும்புகிறார்கள், அதை செய்ய வேண்டும். ஆனால் அங்கு இங்கு அது நடக்கின்றது இல்லை. அதாவது மக்கள் பிரதிநிதியால நாங்களே மதகு வைத்த குளம் இடம் விஷயமாக ஏமாற்றப்பட்டிருக்கணும் என்று தான் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஐநா தீர்மானம் என்பது நடைமுறைக்கு வராத இந்த இலங்கை அரசாங்கம் நாள் கேட்கின்ற விடயங்களிலே நாங்கள் ஒத்துப்போக முடியாது. அந்த வகையிலே நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய செயல்பாட்டை செய்ய வேண்டும். 9 மில்லியன் நிதி நகர சபையின் பூங்காவுக்காக ஒதுக்கப்பட்டு பின்னர் அது வேறு ஒரு இடத்துக்கு மாற்றப்பட இருந்த வேளையிலே முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் இந்த காசை இதை விட்டு எடுக்க வேண்டாம் என்ற ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார். இரண்டா, இங்கே பராமரிப்பு மிக கடினமான விடயம். குறிப்பிட்ட 2-3 பேர் தான் இந்த பெரிய பூங்காவை பார்க்கின்றார்கள். ஆகவே அது சாத்தியப்படாத விடயம். தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் இந்த இடத்திலே இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு